அனுர தரப்பிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடிய மஹிந்தவின் கடைசி மூச்சு வரை பக்கத்திலேயே இருப்பேன். நடிகை அனுஷா தமயந்தி. வெளிநாட்டிலிருந்து அழகிகளை வருவித்து தவறான தொழிலில் ஈடுபடுத்தியவருக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை. கொழும்பில் கிராண்ட் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். புதிய அரசியலமைப்பு விடயத்தில் ஆர்வம் காட்டாத தமிழரசு கட்சி. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பை கோரி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் குழு பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி மஹிந்த ராஜபக்ஷ தனது சட்டத்தரணிகள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு காவலர்கள் குழுவிலிருந்து 60 அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு தற்போது தனது பாதுகாப்பிற்காக ஆயுதமேந்திய பாதுகாப்பு வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை சுமார் 3 தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்த தாம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தனது உயிருக்கும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதன்படி பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரரான மஹிந்த நீதிமன்றத்தை கோரியுள்ளார். மேலும் தனக்கெதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்யவும் நீக்கப்பட்ட குழு பாதுகாப்பு படியையும் திருப்பித் தருமாறும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மஹிந்த ராஜபக்ஷ உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளார். மஹிந்தவின் கடைசி மூச்சு வரை தான் அவர் பக்கத்திலேயே இருப்பேன் என இலங்கை நடிகை அனுஷா தமயந்தி தெரிவித்திருந்தார். யூடியூப் சேனல் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் நடிகை அனுஷா தமயந்தி இதனை தெரிவித்தார். நாட்டின் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ மீது எனக்கு ஆழ்ந்த மரியாதையும் அன்பும் உண்டு. மஹிந்த ராஜபக்ஷ மீதான எனது நம்பிக்கை பொகட்டுவை விட மாறாமல் உள்ளது. அவரது கடைசி மூச்சு வரை நான் அவருக்கு ஆதரவாக நிற்பேன். ஏனென்றால் அவர் இந்த நாட்டை காப்பாற்றினார். இன்று அவர் விமர்சிக்கப்பட்டாலும் அன்று அவர் எடுத்த முடிவுகளை எடுக்காமல் விட்டிருந்தால், முந்தைய ஜனாதிபதிகளைப் போல போரை விட்டிருந்தால் இன்று நாம் உயிருடன் இருக்க மாட்டோம். நாடு யாருக்கு சொந்தம் என்பதில் சந்தேகம் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் யார் என்ன சொன்னாலும் மஹிந்த ராஜபக்ஷ என்ற பெயர் அனைவரின் இதயத்தில் ஒரு மூலையிலும் வாழ்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் பல வருடங்களாக அரசியல் மேடையில் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக வாதிட்டு வருகிறேன். எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்கவில்லை. நானும் என் குடும்பத்தில் வேறு யாரும் இதுபோன்ற விடயங்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை. இந்த கடைசி நேரத்தில் அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லாத போது நான் மேடையில் ஏறினேன். என் குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் தயக்கம் காட்டினர். இது சரியான நேரமில்லை என்று கூறினர். ஆனால் நான் போக வேண்டியிருந்தது. மஹிந்தவின் கடைசி மூச்சு வரை நான் அவர் பக்கத்திலேயே இருப்பேன். எனக்கு ₹1 கூட கிடைக்கவில்லை. ஆனால் அவரது நன்றியுணர்வு மற்றும் மனிதாபிமானத்தை என் இதயத்திலிருந்து அழிக்க முடியாது என்றும் இலங்கை நடிகை தமயந்தி தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் இருந்து 3 இளம்பெண்களை சிகிச்சை நிபுணர்கள் தொழிலுக்காக அழைத்து வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதற்காக மசாஜ் நிலைய உரிமையாளருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. அதோடு இந்த தண்டனையை 5 ஆண்டுகளில் அனுபவிக்க வேண்டும் என்று இன்று உத்தரவிட்டது. நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார். பாதிக்கப்பட்ட 3 இளம்பெண்களுக்கும் தலா ₹2,50,000 இழப்பீடு வழங்குமாறு பிரதிவாதிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் மேலதிகமாக 1 வருடம் தளர்த்தப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு வலான ஊழல் தடுப்பு பிரிவினரால் நடாத்தப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சட்டமா அதிபர் அவருக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதேவேளை பிரதிவாதிக்கு மென்மையான தண்டனை விதிக்குமாறு அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரிய போது பிரதிவாதி நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் கடுமையான குற்ற
குற்றத்தை செய்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி அத்தகைய நபர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் காவல்துறையின் உத்தரவை பின்பற்றாமல் சென்ற கார் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கான குறித்த காரை கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவில் சோதனைக்காக நிறுத்த காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றதால் பின்தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காரில் இருந்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட காரில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலமைப்பு தொடர்பான தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடலில் பங்கேற்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு குறித்து கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த கலந்துரையாடல்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு உரிய முறையில் அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிப்போம் என சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் குறித்த விடயம் தொடர்பில் எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. அரசமைப்பு வரைவு கலந்துரையாடல் மற்றும் கட்சிகளோடு பேசுவதற்கு 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டாலும் கூட கஜேந்திரகுமார் அளித்த கூட்டத்தில் பங்கு பற்றுவது தொடர்பில் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை என தெரிவித்தார்.